நாமக்கல்லில் வடமாநில கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரை நேரில் சந்தித்து மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், சேலம் சரக டிஐஜி உமா ஆகியோர் நலம் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷ் வழங்க கேட்கலாம். முகேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள ஏடிஎம்களில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பி வந்தபோது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே வடமாநிலத்தைச் சேர்ந்த 7 கொள்ளையர்கள் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது. அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார், இன்னொரு படுகாயமடைந்தார். இதேபோல் போலீசார் தரப்பில் காயமடைந்த குமாரபாளையம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் தவமணி மற்றும் மல்லசமுத்திரம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த எஸ்ஐ ரஞ்சித்குமார் ஆகியோர் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை இன்று மேற்கு மண்டல தலைவர் செந்தில்குமார் அவர்களும், சேலம் சரக டிஐஜி உமா அவர்களும், நாமக்கல் எஸ்பி ராஜேஷ்குமார் ஆகியோர் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு வருகை புரிந்து கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட இருவரை நலம் விசாரித்ததோடு மருத்துவர்களிடம் அவர்களின் நலம் குறித்து கேட்டறிந்தனர். இதன் பிறகு தற்போது நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சம்பவம் குறித்து ஐஜி செந்தில்குமார் அவர்கள் எஸ்பியிடம் கேட்டறிந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.